இதே நேரம் திருமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையின் விகாராதிபதி மேன்முறையீடு கட்டுமான அகற்றுவதை தடுக்குமாறும் கோரிக்கை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. மோபிம பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விஹாரே கொட்டசக்கடா இவத்கரண்க தீர்ணைய பலரஹிதகரண்ணை பெசமாக் என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. அந்த வகையில் திருகோணமலையில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விஹாரையின் ஒரு பகுதியாக கருதப்படும் பகுதியை அகற்றுவதை தடுக்க கட்டுமானங்கள் அகற்றுவதை தடுக்குமாறு கோரிக்கை வைத்தே இந்த மனு இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதான செய்தினையும் நாங்கள் இதனோடு இணைந்ததாக அவதானிக்கலாம். எனவே இதற்காக உத்தரவிடக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதராஜ விஹாரையின் விஹாராதிபதி கல்யாண வம்ச திசை தேரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம், சுற்றாடல் அமைச்சர் சிறார் மற்றும் சுற்றாடல்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். மனுதாரரான ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விஹாரையின் விகாராதிபதி தனது விகாரை 1951 ஆண்டு அமரபுர நிக்காய்வின் கீழ் விகாரை மற்றும் தேவாலயங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு விகாரை என மனுவில் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் கடந்த 2014 ஜூன் 6 அன்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது கேள்விக்குட்படுத்தப்படும் நிலத்தை அப்போதைய தலைமை தேரரான மஹிந்த வம்ச திசதேரரிடம் உரிமம் ஒன்றின் கீழ் ஒப்படைத்ததாக மனுவில் குறிப்பிடப்படுகிறது. திருகோணமலை நகரசபையானது தனது விகாரைக்கு சொந்தமான 57 டிஜி நிலத்தில் அபிவிருத்தி வேலைகளை செய்வதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கடிதம் தந்துள்ளதாக மனுவில் கூறப்படுகிறது. இருப்பினும் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இந்த விகாரையின் ஒரு பகுதியை இடித்து அகற்றுமாறு கோரி ஜூலை 18 மற்றும் ஜூலை 25 ஆகிய தேதிகளில் கடிதங்களை அனுப்பியதாகவும் அந்த நடவடிக்கைக்கு எதிராக சுற்றாடல் அமைச்சின் செயலாளரிடம் மேன்முறையீடு செய்ததாகவும் மனுதாரர் கூறியிருக்கிறார். இருப்பினும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளரால் மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் இது தொடர்பாக தனது மேன்முறையீட்டை நிராகரிப்பதற்கு முன்பு விகாரையின் நிர்வாகி எனும் ரீதியில் தன் பக்க நியாயங்கள் உள்ளிட்ட எந்த விடயங்களும் ஆராயப்படவில்லை என மனுதாரரினால் இவ்வாறு இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.